தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குச் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரைப் பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரைப் பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும். பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளைத் தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம். பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதரர்களே, இன்று பொதுக்காலம் 5ஆம் வாரம் பிப்ரவரி 12ஆம் தேதி 2026ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறாரு. அது மட்டும் இல்லாம அந்த அதிசயம் எதனால் நடந்தது? ஒருத்தர் ஏசப்பா மேல வைத்த விசுவாசம், நம்பிக்கையினால் நடந்தது. ஓகேங்களா? அவங்க மட்டும் லைட்டா வார்த்தையை தப்பா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அதிசயமே நடந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ அவங்க எந்த அளவு ஏசப்பா மேல அன்பு வைத்திருந்தா, அவங்க ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு அப்படியே பதில் வார்த்தை அழகா சொல்லியிருப்பாங்க. நினைச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமா இன்னொன்று என்ன தெரியுதுன்னா, ஒரு வார்த்தை ஏசப்பா சொன்னா போதும், நம்முடைய வாழ்க்கையவே அவர் முற்றிலும் மாற்ற முடியும். ஓகேங்களா? உங்க வாழ்க்கையவே அவரால் புரட்டி போட முடியும். அவரோட ஒரு வார்த்தையால போதும். ஏன்னா அவர் வெறும் வார்த்தையாலேயே உலக பேரண்டங்கள் அனைத்தையுமே படைத்தவர் அவர். ஓகேங்களா? அவர் நினைச்சா எதை வேணாலும் பண்ண முடியும். பட் அவர் நம்மளை உதறி தள்ளாம நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அவர் எப்பெல்லாம் நம்மளை விட்டு தள்ளி போறாரோ அதெல்லாம் என்ன காரணம், நம்ம பாவம் செஞ்சுருக்கோம். ஸோ முதல்ல நம்ம பாவத்திலேருந்து வெளிப்படுவோம். ஓகேங்களா? வெளியில் வருவோம். அதுக்கப்புறம் ஏசப்பா கிட்ட வேண்டுவோம். வேண்டியதை பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.